ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என்ன ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி டேஸ்டான ஆனியன் சமோசா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மைதா 2 கப், எண்ணெய் 1 கப், பெரிய வெங்காயம் 1 கப், கொத்தமல்லி தழை 1 கப், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், மைதா 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் முதல்ல 2 கப் மைதா சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சம் எண்ணெய், ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ஆனியன் சமோசா ரொம்ப ஈஸி, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்த பிறகு மேலே திரும்ப 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மறுபடியும் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஈர துணியை வச்சு மூடி ஒரு 30 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஒரு 30 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ ஒரு 30 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா மாவு சாஃப்டாகிடுச்சு. இப்போ லைட்டாக பிசைஞ்சிட்டு இப்போ இதை வந்து குட்டி குட்டி பால்ஸாக பிரித்து எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியானதும் கூட, குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதில் மைதா மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவும் யூஸ் பண்ணி செய்யலாம். நம்ம மைதா மாவு யூஸ் பண்ணால் தான் கடையில் உள்ள மாதிரி அப்படியே கிடைக்கும் நமக்கு. இப்போ எல்லா பால்ஸும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா ஷீட் மாதிரி விரித்து எடுத்துடலாம். ஒரு ஒர்க் சர்ஃபேஸில் இந்த மாதிரி கொஞ்சம் மாவு தூவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பால்ஸை இந்த மாதிரி நல்லா விரித்து எடுத்துக்கோங்க. நல்ல லேசாக வர அளவுக்கு விரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி ஃபுல்லாக தடவி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் மைதா மாவு தூவி விட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம ஒரு லேயர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே அப்புறம் மறுபடியும் எண்ணெய், மறுபடியும் மைதா லைட்டாக தூவி விட்டுக்கலாம். இதே மாதிரி ஒரு 6லேருந்து 7 ஷீட்ஸை நீங்கள் இந்த மாதிரி மேலே மேலே அடுக்கிக்கலாம். நான் இதில் வந்து ஒரு 4 ஷீட் மேலே மேலே போட்டிருக்கேன். இப்போ அடுத்த ஷீட்டை மேலே போட்டுடலாம். டாப் லேயர், அதாவது மேலே உள்ள ஷீட்டில் மட்டும் ஜஸ்ட்டு நீங்கள் மைதா மாவு மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஆயில் சேர்க்க வேண்டாம். இப்போ ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு மெதுவாக நல்லா இந்த மாதிரி விரித்து விட்டுறலாம். எவ்வளோ விரிக்க முடியுமோ அவ்வளோ லைட்டாக விரித்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா விரித்து விட்டாச்சு. இப்போ ஒரு தவா ஹீட் பண்ணிவிட்டு அதில் இதை லைட்டாக குக் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இல்லைனா நமக்கு ரொம்ப குக் ஆகிடுச்சுன்னா நமக்கு இந்த ஷீட்ஸ்லாம் உடஞ்சி வந்துடும். அதனால் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் 2 சைடும், அந்த சைடு 2 நிமிஷம், இந்த சைடு 2 நிமிஷம் குக் பண்ணால் போதும். ஒரு 10 செகண்ட்ஸ் ஒன்ஸ் திருப்பி போட்டுகிட்டே இருங்க. ஜஸ்ட்டு அந்த லேயர்லாம் நம்ம அடுக்கணும்ல, அதெல்லாம் தனித்தனியாக லைட்டாக வர ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். பாருங்கள், லேயர்லாம் சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மெதுவாக ஒவ்வொரு லேயராக தனியாக பிரித்து எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக நமக்கு கிடச்சிருச்சு ஷீட்டு. பாருங்கள், என் அடியில் உள்ள கை விரல் மேலே தெரியுது. அந்த அளவுக்கு லேசாக கிடச்சிருக்கு. இப்போ எல்லா லேயரையும் பிரித்து எடுத்துடலாம்.
சூப்பரான ஷீட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஓரங்கள்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு செவ்வக ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம சமோசா ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓரங்கள்லாம் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இதை சமோசா ஷீட் மாதிரி இதை வந்து ஒரு 3 பீஸாக நான் கட் பண்ணுறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு சூப்பரான சமோசா ஷீட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு மெத்தட் பார்க்கலாம். நீங்கள் முதல்ல மாவு நல்லா விரித்து விட்ருப்பீங்கள்ல, அப்போவே வந்து இந்த மாதிரி ஓரங்களை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி செவ்வக ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டு லேயர் போட்டுக்கோங்க. லேயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே கட் பண்ணிவிட்டு கூட நம்ம குக் பண்ணிக்கலாம். ஓரங்களில் வர கட் பண்ணுறோம்ல, அந்த மாவெல்லாம் வச்சு நீங்கள் மறுபடியும் ஷீட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான சமோசா ஷீட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் வெங்காயம், பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி இலை, உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இந்த பதம் தான் இருக்கணும். இப்போ நம்ம சமோசா ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஷீட்டை வச்சுக்கோங்க. ஒரு சைடு மட்டும் இந்த பேஸ்ட்டை எடுத்து இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி லைட்டாக மறைச்சி இந்த ஓரம் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி வச்சுட்டு திரும்ப இப்படி ஒரு மடிப்பு. இப்போ கையில் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஓரங்கள் வந்து நல்ல கூர்மையாக வரணும், முக்கோண ஷேப்பில் வரணும். இப்போ உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு மேலே உள்ள ஓரங்கள் எல்லாத்துலேயும் அந்த பேஸ்ட்டை வந்து தடவிக்கோங்க. அதாவது நம்ம ப்ரிப்பேர் பண்ண மைதா பேஸ்ட்டை தடவிட்டு இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். 2 ஓரங்களையும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு இதை ஜஸ்ட் இப்படி க்ளோஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக க்ளோஸ் ஆகிடும். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் மைதா பேஸ்ட் யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பரான சமோசா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பாதி அளவுக்கு கூட நீங்கள் பேஸ்ட்டை இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ ஈஸியான ரெசிபிங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஸ்டஃபிங்க்கு வெறும் வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா இதில் உருளைக்கிழங்கு, பட்டாணி இதெல்லாம் வேக வச்சு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 சைடும் பிடிச்சிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. எல்லா ஓரங்களும் நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிருக்கணும். சைட்லெல்லாம் ஹோல் வராத மாதிரி இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பரான சமோசா எல்லாம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எல்லா சமோசாவும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம், பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் வந்து இந்த சமோசாவை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். 2 சைடும் நல்ல கோல்டன் கலரில் வந்ததும் எடுத்துடலாம். பாருங்கள், நமக்கு சூப்பரான சமோசா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரி எல்லா சமோசாவையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நமக்கு எந்த மோல்டு எதுவுமே தேவையில்லை, சூப்பராக நம்மளே சமோசா ரெடி பண்ணிடலாம். அழகாக ரெடி ஆகிடுச்சு.
ரொம்ப சாஃப்டாகவும் அது இருந்துச்சு. பாருங்கள், நான் இதை இப்போ பிச்சு காமிக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக லேயர்டாக சூப்பராக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃபியூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.